ஹலோ டூட்ஸ். நேற்று ரெட்ரோ பார்த்தேன். ஆனால் லேட் ஆனதுனால சும்மா ஒரு ஷார்ட் ரியாக்ஷன் மட்டும் அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவோம். ஆக்சுவலாக எனக்கு கார்த்திக் சுப்பராஜ் படங்கள் ஜென்ரலாகவே பிடிக்கும். ஆனால் கடந்த சில படங்கள் வந்து எனக்கு பெருசாக அவரோட படங்கள் பிடிக்கல. என்ன படம்ன்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது நம்ம ரஜினி படம், அது பெருசாக எனக்கு பிடிக்கல. பேட்டைன்னு நினைக்கிறேன்ல. அப்புறம் ஜெகமே தந்திரம் சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப கேவலமாக இருந்தது அந்த படம். அப்புறம் இது மகான் ஓரளவுக்கு சுமார், அவ்வளோதான். பெருசாக அது அந்தளவுக்கு பிடிக்கல. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் பிடிச்சிது. பட் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் வந்து ஜிகர்தண்டா பார்ட் 1 அளவுக்கு பிடிக்கல. ரெட்ரோ வந்து ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருச்சு. அது என்னமோ தெரியல. நான் படம் பார்த்து முடிச்சுட்டு அந்த ரியாக்ஷன் போடுற வரைக்கும் நான் எந்த ரிவ்யூஸும் பார்க்கல. ஏன்னா எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நேற்று அப்லோட் பண்ண அப்புறம் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். நம்ம பேட்டி ரிவ்யூஸு அது இதுன்னு நிறைய பார்த்தேன். நான் முக்கால்வாசி பேர் என்ன சொல்கிறாங்க, செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேக் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு அப்படி லேக்லாம் ஒன்றும் தெரியல. அது ஒரு மாதிரி ஒரு விதமான ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டி இருக்குது இந்த படத்தில். அந்த டைரக்ஷன்லேயும் சரி, ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, ரொம்ப ஒரு மாதிரி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி. அப்புறம் அதில் ஒரு விதமான ஒரு 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 ஹியூமரு, ஒரு அதான் அது அந்த ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி போகுது அது. அதுலேயே வந்து கொஞ்சம் நம்மளை என்கேஜாக வச்சுக்கிறாங்க. அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. அதான் அந்த எக்ஸென்ட்ரிசிட்டிங்கிற வேர்டு தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். அது அது வந்து கொஞ்சம் எனக்கு அந்த மாதிரி இருந்தாலே படங்க பிடிச்சிரும். ஜென்ரலாகவே கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக தன்னைத்தானே எடுத்துக்காம கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஜாலியாகவே, எவ்வளோ சீரியஸான சப்ஜெக்டாக இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே ஜாலியாகவே ஓரளவுக்கு கேஷுவலாக சொன்னால் எனக்கு பிடிச்சிரும். பை டிஃபால்ட் ஓரளவுக்கு அது அப்படி தான் இருந்தது, பார்க்குற மாதிரி தான் இருந்தது. படம் எப்படி இது ஹிட் ஆக போதா இல்லை இதுவா, அதெல்லாம் எதுவும் பற்றி எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சாலிட் மூவி தான். நிறைய விஷயங்கள் அந்த இந்த சிம்பலிசம்மு அது இதுன்னெலாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் வந்து எனக்கு அதில் என்ன அர்த்தம் அப்படின்லாம் தெரியல. ஆனால் அது அது இருந்தது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. மேபி அதை ஏதாவது இந்த டீகோட் பண்ணுவாங்கல்ல, நம்ம டீகோடர்ஸ், டீக்ரிப்டர்ஸ், அவங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா வந்து மேபி தெரியும்னு நினைக்கிறேன். மற்றபடி என்ன பேசிக்காக ஓகே, இப்போ ஸ்பாய்லர்ஸ் சொன்னால் சொல்லுவேன். யாரும் படம் பார்க்கலன்னா பார்க்காதீங்க. என்ன ஒரு கார்த்திக் சுப்பராஜ் என்ன சொல்லியிருந்தார், அது ஒரு பேசிக்கலி லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இது லவ் ஸ்டோரி கிடையாது. லவ் ஸ்டோரியில் லவ் இருக்குது. ஆனால் இது லவ் ஸ்டோரி கிடையாது. இது ஒரு விதமான ஒரு 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 ஆள் தன்னுடைய பர்பஸை தேடி இவென்ச்சுவலி அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற அந்த இதுதான் இதுன்னு நினைக்கிறேன். இதில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இந்த புத்திசம் வருது, கொஞ்சம் கம்யூனிசம் வருது, கொஞ்சம் சிம்பிளிசம் வருது, கொஞ்சம் லாஃப்டர் பற்றின இது வருது. எனக்கு ஒரு 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 டவுட், ஒரு வேளை வந்து இந்த கார்த்திக் சுப்பராஜ் வந்து லவ் இஸ் 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 அ லவ் இஸ் வாட் டிரைவ்ஸ் யூ டுவர்ட்ஸ் யுவர் பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இம்ப்ளை பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது எனக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து தன்னோட பர்பஸை தேடிட்டு இருக்காரு. அப்புறம் காதல் வயப்படுறாரு. அப்புறம் அந்த காதல் வந்து அவங்க அந்தமான் போகிறாங்க. இவரோட பர்பஸ் அங்கே தான் இருக்குது. பட் இவர் அங்கே போகிறதுக்கு மெயின் காரணம் இந்த காதல் இல்லையா? ஸோ அங்கே போன அப்புறம் தான் இவென்ச்சுவலி அவர் வந்து தன்னோட இதுதான் பர்பஸுங்கிறத கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறாரு. அதான் நான் என்ன நினைக்கிறேன், மேபி கார்த்திக் சுப்பராஜ் வந்து இதை தான் அவர் சொல்ல வராரோ அப்படிங்கிறது என்னோட ஒரு ஃபீலிங்கு. பட்
அது அப்படியே நீங்க புத்திஸ்ட் ஃபிலாசபியோட கலந்து சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏன்னா புத்தரோட இதெல்லாம் நெறைய வருது இதில. தம்மம், அப்புறம் புத்தர் சிலைகள் நெறைய வருது. அதுக்காக சொல்ல வரேன். மேபி ஒரு புத்திஸ்ட் ஃபிலாசபி அவர் ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரோ அப்படின்னு. ஆனா புத்திஸ்ட் ஃபிலாசபில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாரி லவ், லஸ்ட் இது எல்லாமே தீஸ் ஆர் லைக் அட்டாச்மெண்ட்ஸ் தட் யூ ஹேவ் டூ டிட்டாச் யுவர் செல்ஃப் ஃப்ரம் அப்படிங்கிறது தான கான்செப்ட். ஆசை தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம் அப்படிங்கிற புத்தர் சொன்னார்ல. ஸோ அது அது அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது மேபி இஃப் திஸ் இஸ் வாட் கார்த்திக் சுப்பராஜ் இஸ் ட்ரைங் டு கன்வே, மேபி அது டசன்ட் யூனோ இட் டசன்ட் கம்ப்ளை வித் தி புத்திஸ்ட் ஃபிலாசபி அப்படிங்கிற மாதிரி வேணால் சொல்லலாம். அது ஒரு ஒரு ஆங்கிள் நான் அந்த அந்த அது அது ஒரு ஆங்கிளில் ஒன்று சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, சிரிப்பு சிரிப்பு ஒரு முக்கியமான அங்கம் இந்த படத்தில். இவர் சிரிக்கவே மாட்டேங்கிறாரு. ஆரம்பத்தில் அது எப்படி காட்டுவாங்கன்னா, ஓகே இந்த சின்ன வயசில் நடந்த ஒரு அந்த ட்ராமா அப்படி எதுக்கு காரணமாக இருக்கலான்ட்டு. பட் இவென்ச்சுவலி கிளைமேக்ஸில் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஓ இது வேற ஒரு விதமான ஒரு கனெக்ஷன் இருக்குடோ அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் படம் முடியறதும் சிரிப்பில் தான் முடியுது. ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இது படித்தேன். அது கன்ஃபியூஷியஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, a person who has the last laugh probably did get the joke அது மாதிரி ஏதோ ஒன்று. ஸோ உண்மையிலே அப்போ ஜோஜுக்கு did he get the joke அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இதில். ப்ரொவைடட் கார்த்திக் சுப்பராஜ் இந்த அர்த்தத்தில் அவர் மீன் பண்ணியிருந்தாருன்னா அது ஒரு தமாஷான இது சிரிப்பு. அப்புறம் வேற என்ன, இந்த ஸ்லேவரி அப்ரெஷன் அந்த ஆங்கிளும் இருக்குது இதில். அதில் வந்து அதில் தான் அந்த இந்த கல்ட்டு இந்த சிம்பிளிசம்லாம் நிறைய வருது. அது சிம்பிளிசம்லாம் என்ன இதுன்ட்டு நம்ம கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும். அதில் ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிற மிராசு, அது அந்த ஊர் மக்களை வந்து அடிமையாகவே வச்சுருக்காரு. அது ஒரு விதமான கம்யூனிசம் அந்த மாதிரி அந்த ஆங்கிளில் ஏதாச்சும் அவர் சொல்ல ட்ரை பண்ணுறாரா அப்படிங்கிற எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விதமான ஒரு அவரோட அந்த டபுள் எக்ஸ்லேருந்தே வந்து ஒரு விதமான நேச்சர், சூப்பர் நேச்சுரல், மேஜிக் ரியலிசம் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து ஒரு டச் பண்ணுறாருங்கிறத நான் நோட் பண்ணுறேன். இவர் கார்த்திக் சுப்பராஜ் சொல்கிறேன். டபுள் எக்ஸில் கூட ஏதோ அந்த அனிமல்ஸ் ப்ளஸ் நேச்சர்னால் அந்த அனிமல்ஸ் அதெல்லாமே சொல்ல வரேன். இதுலேயும் வந்து வெட்டினரி டாக்டர் அந்த மாதிரி வருது. ப்ளஸ் வந்து சூர்யாவோட அம்மா வந்து ஒரு விதமான ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் மாதிரி வராங்க. இது இவர் மேபி கார்த்திக் சுப்பராஜுக்கு உள்ள இருக்கிற பிலீஃப்ஸ் அதனோட ரிஃப்ளெக்ஷனா என்னன்னு தெரியல. பட் அந்த ஆங்கிள் எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஒரு ஒரு ரியலிஸ்டிக் படத்தில் வந்து டப்புன்னு ஏதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் லைக் ஐ திங்க் மேபி தட் இஸ் வாட்ஸ் கால் மேஜிக்கல் ரியலிசம்ல. எனக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும் ஜென்ரலாக. ஏன்னா வந்து ஐ திங்க் த வேர்ல்ட் இட் செல்ஃப் இஸ் மேஜிக்கல் ரியலிசம். இந்த வேர்ல்டில் வந்து நம்ம எல்லாமே ரியலிஸ்டிக் இது அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம். பட் வேர்ல்டில் வந்து திடீர்னு மிராக்குலஸாக சில விஷயங்கள் நடக்குது. திடீர்னு நம்மளுக்கு அறியாமல் சில விஷயம் அனிமல்ஸ், எஸ்பெஷலி அனிமல்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இஎஸ்பி இருக்குதுன்னு நான் ஜெனுவினாகவே நம்புகிறேன். ஏன்னா இந்த பூனைகள், இந்த நாயெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரீசெண்டாக கூட நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸில் கூட பார்த்துருக்கலாம். ஒரு லேடி வந்து இருப்பாங்க, கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நாய் வந்து அவங்களுக்கு வலிப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே வந்து அவங்கள இது கம்ஃபர்ட் பண்ணும். அதெல்லாம் என்ன அதே மாதிரி இன்னொரு இதில் கூட வந்து பூனை வந்து ஒரு செவுத்தை பார்த்து ரொம்ப நேரமாக பல நாட்களாக அந்த செவுத்தையே பார்த்து உக்காந்துருக்குங்கிற மாதிரி அந்த ஹவுஸ் ஓனர் வந்து ஏதோ சந்தேகப்பட்டு அந்த செவுத்தை இடித்து பார்ப்பாரு. அதுக்குள்ளே ஏதோ இருந்தது அப்படிங்கிற மாதிரி. இந்த அனிமல்ஸ்க்கு வந்து ஒரு விதமான அவங்களால அனிமல்ஸ்னால பேச தான் முடியாது, வாயில். பட் அவங்களுக்கு அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு விதமான ஒரு எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். அது
அது கார்த்திக் சுப்புராஜோட மூவிஸில் வந்து ரீசெண்டாக பார்க்க முடியுது. அவரோட ஏர்லியர் மூவிஸில் அந்த அளவுக்கு இல்ல. ஸோ அவரு ஒரு மாரி அந்த ஒரு இந்த 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 படத்த வந்து மேபி ஒரு ஒரு விதமான ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்டோட அணுகியிருக்கிற விதம் எனக்கு புடிச்சது. அப்புறம் மெயினா மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா, அய்யய்யோ! அந்த ஒன் சாங் வந்து நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவ தான் கேட்டேன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தது. பட் படத்துல வந்து அது 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 வச்ச விதம், அது 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 கிரியேட் பண்ண இம்பேக்ட் வந்து அது ஒரு மாரி பயங்கரமா எலிவேட் பண்ணிடுச்சு. அந்த அதுல வர சீன்ஸு. அந்த அந்த பாட்டு வர சீன நான் சொல்றேன். மத்தபடி மத்த சாங் எல்லாமே சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் வந்து ஆக்சுவலா அந்த மியூசிக் இல்லன்னா, இந்த படம் இந்த அளவுக்குன்னா எனக்கு இந்த அளவுக்கு புடிச்சிருக்குமான்ட்டு எனக்கு தெரியல. மியூசிக் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இந்த படத்துல. இன்னொரு ஆக்டிங் பத்தி சொல்லவே தேவையில்ல. நான் எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸா இருந்ததுன்னா, பூஜா ஹெக்டே வந்து இதுக்கு முன்னாடி நான் இதுவரைக்கும் நான் எந்த படமும் பார்த்ததில்ல நெனைக்கிறேன். ஆனா நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க. ரொம்ப சட்டிலா அது ஒரு மாரி என்ன சொல்றது? ஒரு நான் தமிழ் ஹீரோயின் மாரி தெரியல. அது நல்லா பொருந்தியிருக்காங்க. அது என்ன மூஞ்சில கொஞ்சம் கரிய பூசியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸ்கின் டோனுக்காக. அது நம்ம ஒரு நடிகைங்கள யாரையா கூட்டு வச்சு நடிக்க வச்சிருக்கலாம். அது அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அது அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் வழக்கம் போல நம்ம ஜோஜு ஜார்ஜ், அ வேற யாரு? ஜெயராமு இவங்கலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நாசரு. அப்புறம் இந்த மிராஸ்ன்னு ஒருத்தர் வராரு. அவர் பேர் கிங் அப்படின்ட்டு ஏதோ கூப்பிட சொல்றாரு ஒரு படத்துல. அவர் யாருன்னு தெரியல. நான் இதுவரைக்கும் கிஷோர் ஒரு ஆங்கிள்ல பார்த்தா கிஷோரோட பையன் மாரி இருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் எதுலயா பார்த்துருக்கேனா என்னன்னு கூட தெரியல. அது ஒரு மாரி ஒரு ஒரு குவர்க்கியான கேரக்டரு. டிப்பிக்கலா இந்த சைக்கோஸ்லாம் எப்படி இருப்பாங்க, அந்த மாரி. பட் அந்த சைட்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 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 விதமான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ ஓ சைக்கோஸ், அ இந்த டிக்டேட்டர்ஸ் இந்த மாரியான பெர்சனாலிட்டீஸ்லாம் வந்து எதுலயோ நான் ஏதோ வீடியோல பார்க்கும்போது கேட்டேன். சதாம் ஹுசேன் வந்து என்ன பண்ணுவாராமா, அவரோட பையன வந்து சின்ன வயசா இருக்கும்போதே இந்த டார்ச்சர் இதுக்கெல்லாம் கூட்டு போய் பார்க்க வைப்பாராமா. எப்படி டார்ச்சர் வேணாம் அவனும் அது மாரி வீக் ஹார்ட்டடா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா அந்த பையன் பெரிய ஆளாகி அது அவனுக்கு புடிச்சு போய் மக்கள டார்ச்சர் பண்ண ஏதோ எதுலயோ வீடியோல யாரோ சொன்ன மாரி ஞாபகம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல எனக்கு. அந்த மாரி தான் இந்த வில்லன் கேரக்டரும், வில்லனோட பையனும். ஏன்னா வந்து இவங்கலாம் வந்து இந்த ஊபர் எலீட்ஸா இருக்காங்கல்ல. எல்லாமே வந்து தன்னுடைய இது ஈஸியா கிடைச்சிருது அப்படிங்கிற ஒருத்தங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்க வந்து போவாங்க. அந்த எக்ஸைட்மென்ட்ட இது பண்ண அது அப்படிதான் அவர் அந்த படத்த ஃபுல்லா அந்த சீன் ஃபுல்லா ம், ம் எக்ஸைட்டிங் அப்படிங்கிற மாரி அப்படியே சுத்திட்டு இருக்காரு. இந்த சைக்கோ மாரி இந்த இந்த கஞ்சா அடிச்சுட்டு அப்படி என்ன சொல்றது? அந்த ரகுவரன் இந்த படத்துல வருவார்ல. அப்படியே கையெல்லாம் நடுங்குமே அவருக்கு. அந்த மாரி அப்படியே அந்த கேரக்டர் அப்படியே போயிட்டுருக்கு. அது அந்த ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். ஒரு மாரி கொஞ்சம் அமெச்சூரிஷா இருந்தது அது. பட் நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் செம்ம. ஆக்ஷன் சீன்ஸ் உண்மையிலேயே வந்து அ நல்லா இருந்தது. சூர்யா சொல்லப்போனா இப்போ இப்போ வர ரீசென்ட் மூவிஸ்ல ஆக்ஷன்ஸ் இன்க்ளூடிங் நான் சொல்றது அந்த மலையாளம் மூவிஸ்லயும் சரி, இந்த மூவிஸ்லயும் சரி, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஒரு 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 மடங்கு இதுவாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குட்டாவே இருக்கு. அது என்ன புதுவிதமான இது எடிட்டிங் டெக்னாலஜி அந்த மாரி ஏதாவது யூஸ் பண்றாங்களான்னு தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு ஆக்ஷன் சீன்ஸ்லாம். ஆக்ஷன் சீன்ஸ்லயும் அந்த மியூசிக் அது ரொம்ப சூப்பரா இருக்கு. மியூசிக் தான் எலிவேட் பண்ணுது அந்த இதுவ. மத்தபடி என்ன லேக்குன்னு சொல்றவங்களுக்கு வந்து மேபி அது நீங்க வந்து அ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்கன்னா மேபி உங்களுக்கு அந்த மாரி ஃபீல் ஆகும். நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட போல. ஏன்னா ஓகேவா இருந்தா ஓகே அப்படிங்கிற மாரி தான் போனேன். அது எனக்கு அது பெரிய லேக்லாம் ஒண்ணும் தெரியல. அவ்வளோதான். வேற என்ன? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன நெனச்சீங்க?
ஆன் த ஹோல் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.